Strait of Hormuz. It lies between Oman and Iran. It connecting Persian Gulf and Arabian Sea through Gulf of Oman with the Strait of Hormuz. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸோட நார்த் வெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கத்தார், குவைத், பக்ரைன், யுஏஇ, ஈராக், சவுதி அரேபியா இந்த கண்ட்ரீஸ்லாம் எனர்ஜியோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு. டியூரிங் 1980 டு 1988 ஈராக் வாரில் ஸோ இதே மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. பக்ரைனோட கேபிட்டல் சிட்டி மனாமாவில் யூஎஸோட 5th ஃப்ளீட், யூஎஸோட சென்ட்ரல் கமாண்ட் ஃபோர்ஸஸ் வந்து அங்கே நேவல் ஃபோர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துருக்குறாங்க. இப்போ ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈரானோட அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணனால இந்தியாவோட எனர்ஜி டிபெண்டன்ஸ் 90% ஆஃப் எல்பிஜி, 40% ஆஃப் எல்என்ஜி, 35% ஆஃப் க்ரூட் ஆயில் இது எல்லாமே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் வரப்போகுது. ஸோ இது வந்து கமிங் 2 or 3 வீக்ஸில் தான் இது வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸோட அந்த பிளாக்கேஜ் வந்து போகும் அப்படிங்கிற நமக்கு தெரியும்.